பாய்ஸ் நம்மளுக்கு ஆக்ஷன் பிளாக் வந்துச்சு, எல்லாம் ரெடியா இருங்க சந்தானம் சார் சொல்லுவார்ல, அப்போ ஓடி போய் அங்கே நிற்கணும். அப்பவும் சுந்தர்ஜி சார் சிரிக்கிறார், நான் ஓடுறது. சந்தானம் சார் வாங்க அப்படின்ட்டு மானிட்டரை காட்டாரு, ஓடுறத பாருங்க சந்தானம் சார் அப்படின்னு சிரிக்கிறாரு. என்ன இப்படி ஓடுறாரு அப்படின்னு. காஞ்சனா படத்துல குண்டு மாமா 2 ஆயிட்டாரு, அந்த இதுலயும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியில வந்து கலகலப்புல தான் சுந்தர்சி சார் தான் ஃபைட்டர்னு இல்லாம காமெடி ஸ்டண்ட் அண்ட் காமெடி ஆர்டிஸ்ட் சினிமா மத்தியில பேசுற அளவுக்கு கலகலப்பு படத்துல வந்து சந்தானம் சார், நான், பாவாலட்சுமி, தளபதி தினேஷ் மாஸ்டர் அதெல்லாம் பண்ணும்போது சந்தானம் சார்கிட்ட ரொம்ப கோஆப்ரேஷன். நம்ம அவரு முன்ன நான் பார்த்ததே இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா படத்துல பார்ப்போம், ஆனா நேர்ல பக்கத்துல உட்காந்துக்கின்னு பேசிக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இப்படி தூக்கி நிக்க வைக்கணும், நிக்க வச்சு இப்படி கிட்ட வந்து பேசணும். ஆனா இந்த பனினை பூச்சி தூக்கிட்டேன், ஏதாச்சும் நடந்துதான் அந்த சீன். பனினை பூச்சி தூக்கணும்னு அம்மா நீ இங்கதான் பூச்சி, அங்கேயும் அவரு ஏதாச்சும் பேசிட்டார் டைலாக். அதுல எழுதி வச்சது கிடையாது. தெனாலிராமன் படத்துல சாட்டை அடிமை உண்மையிலேயே நான் அடிச்சுதாவது பட்டு இருக்காது சரியா, ஆனா வடிவேல் சார் அடிச்சு பட்டப்படி ஆயிடுச்சு. பட்டத்தில் நான் சொல்லவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், வலிக்குது, வலியில தான் நான் கத்திட்டேன், ஐயோன்னு கத்திட்டேன். எல்லாருமே சிரிச்சுட்டாங்க, யுவராஜ் சார், டைரக்டர், எல்லாரும் கேமராமேன் நல்லா சிரிச்சுட்டாங்க. என்ன சொன்னார்னா எனக்கு, ஏய் பாக்ஸினா பண்ணிக்கிறேன், கார்டு பேஷன் போ, அப்போ மூஞ்சில் அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ எனக்கு இந்த இடத்துலலாம் கீரிச்சு பள்ளியில் வராரு விஜயகாந்த் சார். உங்களை என்ன பட்டும் ஒரு அடி அடிச்சுட்டேன். என்னடா சொன்னேன், ஒரிஜினல் ரத்தத்தை ஊற்றிட்ட முடியா, மூஞ்சி தானே அவனுக்கு அழகு, இந்த முட்டை கண்ணு, இந்த ரியாக்ஷன் தான் உனக்கு அழகு, மூஞ்சை ஊட்டியாது. மேனேஜர் சார் அவனை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அடிப்பட்டவங்க வேலைக்கே போக முடியல அப்படின்ற பட்சத்தில் மாதம் 10,000 ரூபாய் ஒரு அமௌண்ட் தராங்க, பெரிய அமௌண்ட்டு. ஒரு ஃபைட் மாஸ்டரும் ஒரு ஃபைட்டர்ஸும் உடனே ஹெல்ப்பிங் அப்படின்னாக்கா உடனே ஆளாலும் கொஞ்சம் போட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இது எங்கள் இதில் ஒரு கோஆப்ரேஷன், ஒற்றுமை இருக்கு எங்களுக்குள்ள. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர் கிருஷ்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த டைம்ல ஒரு ஆக்டரா உள்ள போலாம் அப்படின்ற விஷயம் எந்த டைம்ல மாறிச்சுன்னு? அதாவது தலைநகரம் அதில் ஃபைட் பண்ணிடுவான். நகரம் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் அதுக்கு முன் படம் தான் வந்து குரு சிஷ்யன், அதில் தான் எனக்கு கால் அடிப்பட்டதுனால அவர் சுந்தர்சி சார் கொஞ்சம் ஹெல்ப்பிங்லாம் பண்ணார். அவர் படத்தில் நிறைய பண்ணியிருக்கிறேன். அவர் பார்த்தாரு, ஏன்னா ஃபைட்லேயே காமெடியாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கலகலப்புன்னு ஒரு படம், அதில் நான், தளபதி தினேஷ் மாஸ்டர், பாவாலட்சுமி, அதில் என்னோட கேரக்டர் வந்து பே கிருஷ்ணன். அது தளபதி தினேஷ் அந்த நேம் தானே உங்களை அதிகமா வந்து ப்ரோமோட் பண்ணுவாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பே கிருஷ்ணா தான் நம்பர் 1. ஆமாம், யார் பார்த்து இப்போ இவரை பே கிருஷ்ணா சார் தான் கேட்டார் அது கேட்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாச்சு. நீங்கள் யார் அப்படின்னு, அவர் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னாரு. சரி ஓகே சார் நான் இருக்கேன், அவர் 11 மணிக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லா இருப்பேன் சார் வாங்கன்னு அதுங்க தம்பி வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டாரு, ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. போனோடனே இந்த படத்தில் வந்து நீங்கள், தளபதி தினேஷ், பாவாலட்சுமி, நீங்கள் 3 பேரும் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. நடிக்கிறீங்கன்னு அதாவது அந்த ஃபைட்லேருந்து ஒரு நடிப்புக்கு போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் டைலாக் எனக்கு இப்போ 6 படத்துலலாம் பார்த்தீங்கன்னா டைலாக் சூர்யா சார்கிட்ட, சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக் இருக்கும். காஞ்சனா படத்தில் குண்டு மாமா 2 ஆயிட்டாரு, குண்டு மாமா அது ஒரு ஹைலைட்டான ஷாட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் அப்படின்னு சொல்லி ஒரு நீ சாவடிக்கிற சொன்னா நிக்க முடியுமா, நிக்க முடியாது, ஒன்னு அடிக்கிறேன் அடிமுக போனபோது அதுக்குள்ள போயிட்டு வர 2 துண்டா போகும். இதுதான் வந்து அது ஒரு லைட் சின்ன ஒரு 4வது 5வது படிக்கிற பையன் கூட என்னை பார்த்தா இவர் தானே குண்டு மாமா 2 ஆயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு இது. ஏன்னா நிறைய இங்கே ஸ்கூல் பிளேஸ் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலு, எங்கள் தெருவில் ஒரு 3 ஸ்கூல் பசங்க போவாங்க. அப்படி நம்ம ரோட்டில் வாசலில் நிற்கிறேன்னா குண்டு மாமா நிற்கிறாரு பாரு, அவங்க பேரண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் நடிக்கிறா, ஆமாம்மா சார் நான் கூட பார்க்கல சார், என் பையன் சொல்கிறான் நீங்கள் குண்டு மாமா 2 ஆயிட்டாருன்னு அப்படின்னு என் பையன் சொல்கிறாங்க. அந்த படம் இருப்ப நானே சின்ன பையனை உங்களை ரெகனைஸ் பண்ணுறதுக்கே வந்து அந்த ஒரு காமெடி தான் வந்து ஒரு ஹைலைட்டடான விஷயமா அமைஞ்சது. ஆமாம், இதில் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கலகலப்பு படத்தில் வந்து சந்தானம் சார், நான், பாவாலட்சுமி, தளபதி தினேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் பண்ணும்போது சந்தானம் சார்கிட்ட ரொம்ப கோஆப்ரேஷன். நம்ம அவர் முன்ன நான் பார்த்ததே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்ப்போம், ஆனால் நேரில் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இப்படியே ஒரு காமெடியாக அவர் எடுத்து சொல்ல சுந்தர்சி சார் வந்து இது பண்ணான் அது பண்ணான்னும் போது அதை உள்ளே வாங்கிக்கின்னு இப்படிலாம் பண்ணோம் நம்ம அப்படின்ட்டு. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்த காமெடி பண்ணும்போது அவங்கள பார்ப்பேன். நான்
அவங்க என்ன பாடி லாங்குவேஜில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பார்த்து அதை வச்சு நம்ம பயன்படுத்துவேன். அதை பயன்படுத்தி நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, மாப்பிள்ளைன்ற படத்தில் வந்து விவேக் சார் பண்ணும்போது விவேக் சார் கூட சாணி அடிக்கணும். விவேக், பாலாஜி இவங்களாம் அப்போது சாணி அடிக்கணும். சுராஜ் சார் அவர் வந்து, கிருஷ்ணா நீ அடிக்கிற சாணியில் விவேக் சார் மூஞ்சி பொழங்கணும் 2 அப்படின்னு. சரி சார், குண்டு மாமா 2 ஆயிட்டாருன்ற மாதிரி மூஞ்சி 2 ஆயிடுச்சு சொல்லிடுறேன் சார். இப்படிலாம் அங்கே சிரிக்க வச்சுட்டாங்களே. கிருஷ்ணா பார்த்து கிருஷ்ணா யார் விவேக் சார். சரிங்க சார் சரிங்க சார். அவர் அப்பதான் பத்மஸ்ரீ விருது வாங்கினதுன்னு நினைக்கிறேன். நான் அப்போ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, நான் அப்பதான் அவார்டு வாங்கிட்டு வந்தேன், இப்படி கேட்பேன் ஒரு சாணி அடிக்க சாணி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நடுவில் வரத்துல பார்த்துட்டு நான் பேசினேன். கொரோனா பீரியடில் பாவம் அவருடைய டெத்துக்கும் போக முடியல. இதில் எல்லாருமே வந்து பேரிட்டு கூடுவாங்க. அது மனோபார் சார் தான் பேகிருஷ்ணான்னு வரும். பேகிருஷ்ணா எங்கே வந்தாலும் ஒரு டேக் 2வது டேக்கில் ஆச்சு தூக்கின்னு போயிடுவான். அவன் ஆடி ஆடி பேசுவான் அப்படின்னு. அதான் சொன்னேன், சார் வடிவேல் சார் சொல்லி கொடுத்தாரு சார், பாடி ஆடி பேசுகிறா அதான்டா காமெடி அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போது நாங்களாம் சொல்லி தரலையா? இல்லை சார், அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது காமெடினா நீ பண்ணுறது தான்டா காமெடி, இப்போ கேட்ட பற்றியா காமெடி சொல்லி கொடுங்க, அதான்டா காமெடி வடிவேல் சார் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. நாங்கள் வடிவேல் சார்லாம் எலி படம் பண்ணும்போது ஜாலியாக அப்படி பேசிட்டாங்க. தெனாலிராமன் படத்தில் சாட்டை அடிக்கிறது, அதில் இவர் சாட்டை அடிக்கிறதுல கோட்டை விடுறாரு. உண்மையிலேயே நான் அடிச்சதாவது அந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து பட்டு இருக்காது சரியா. ஆனால் வடிவேல் சார் அடிச்சது பட்டப்படி ஆயிடுச்சு. பட்டத்தில் நான் சொல்லவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், சார் வலிக்குது. நான் சொன்னேன் வலிக்குது, வலியில தான் நான் கத்திட்டேன், ஐயோன்னு கத்திட்டேன். நீ ஐயோன்னு கத்துனிய, அவா தானே கத்தணும், நீ ஐயோன்னு கத்துன, அது வலியால கத்துந்து சார். என்ன எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. யுவராஜ் சார், டைரக்டர், எல்லாரும் கேமராமேன் எல்லாம் சிரிச்சுட்டாங்க. அங்க இருந்த மனோபால சார், இவரு கிருஷ்ணமூர்த்தி, இவங்களாம் நல்லா ஜாலியா சிரிச்சுன்னு விளாண்டாங்க. அது ப்ராப் இல்லையானே, ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் இதுதான், டம்மி தான், ப்ராப் தான். அதாவது என்னன்னா, நம்ம ஃபைட்ரு நம்ம அடிக்கிறது வேற, அவங்க வந்து அடிக்கிறது வேற இல்லை. ஒரு நேக்கா ஒரு நம்ம அடிக்கிறது வந்து தரையில தான் போடும், அவர் பெறலுவாரு, நம்ம அதை பார்த்து தான் அடிப்போம். இப்படி அடிச்சா அவர் மேல பட்டா மாதிரி இருக்கும், ஆனால் பெல்ட் வந்து தரையில படும். அந்த மாதிரி நேக்கா அடிப்போம் நம்ம ஃபைட். அது எதனா ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். நெல்லை சிவா சார் அவரை கூப்பிட்டு தனியாக கேட்குறாங்க, அம்மா பேய் அச்சானோ எப்படி இருந்தது? இல்லையா ஒன்றும் இல்லையா, இல்லை அப்படியே துடிச்சு அப்படின்னு. இல்லை நீங்கள் ரியாக்ஷன் பண்ண சொன்னீங்க, பண்ணேன். பண்ணல யாரார் கேட்குறாங்க? மனோபாலா சார் கேட்குறாங்க, கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தர் கேட்குறாங்க, டைரக்டரை கூப்பிட்டு கேட்குறாரு, கேமராமேன் உங்களுக்கு மேலே அடியே படலையா? வே கிருஷ்ணா அடிச்சுது. இல்லை சார் படலை. அப்போ அவன் மட்டும் ஐயோன்னு கத்துனாரு. என்ன கூப்பிட்டு. அப்புறம் வடிவேல் சார் தான் கேட்டார், பிரேக் டைம் முடிஞ்ச உடனே, என்னடா ஐயோன்னு சொன்னேன், அவ தானே கதை சொன்னேன். இல்லை சார் லேசா பட்டுச்சுன்னா அப்படியே சாரி அப்படி இது பண்ணாரு. அப்புறம் எலி படத்துலாம் ஜாலியாக நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு பேக்கப் ஆகும், நல்லா ஜாலியாக பேசுவார். அதெல்லாம் அவர் அவர்கிட்ட நாங்கள் ஓப்பனாக ஒரு நாள் பேசணும். நானும் எங்கள் ஃபைட்டர் ஒருத்தர் குண்டா ஒருத்தர் பண்ணார். அவர் வந்து, சார் கொஞ்சம் காமெடி சொல்லி கொடுங்க அப்படின்னு. டேய் காமெடி என்னடா உங்களுக்கு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்கடா, நல்லா ஏதோ ஓடு. நாங்கள் ரன்னிங் ஓடணும், ஃபஸ்ட்டு கார் வரும், மகாநேத சங்கர்லாம் வருவாங்க காரில், அந்த காரை போய் நிறுத்தணும். அப்போ உள்ள சார் வடிவேல் சார் ஃபைட் பண்ணிக்கிறாரு, செட்டு உள்ள ஃபைட்டர்ஸ்லாம் வச்சுக்கணும். அப்போது இந்த ஆர்டிஸ்ட்லாம் அடி வாங்குறாங்க அவர்கிட்ட. இப்போ உள்ளே போகும்போது கேட்குறான், எங்கடா எலி எங்கடான்னா உள்ளே மாட்டினுக்குது. நான் அதான் சொல்ல, உள்ளே மாட்டிட்டு ஓடி போய் நின்று. அப்போ வடிவேல் சார் பார்த்துருக்குறாரு, கேமராமேன் பக்கத்தில் சிரிக்கிறாங்க. ஒன்மோர் வடிவேல் சார் கேட்குறாரு, ஒன்மோர் 3 வாட்டி ஓட வச்சு, கிருஷ்ணா சூப்பராக ஓடினேன், ஷார்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே ஓகே, உண்மையில ரொம்ப நீ ஓடினதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படி இல்லை சார் நிறைய பாதிப்பாயிடுச்சு முட்டிலாம், அதனால் ஓடுறது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது சார். படம் இதெல்லாம் இப்போ எல்லாமே என் பொண்டாட்டியில் பார்த்தீங்கன்னா எகிரி ஓடுவேன். நான் ஈசிஆரில் ஒரு வீட்டில் எகிரி ஓடுவேன். வடிவேல் சார் கட்டை தெத்தின்னு வடிவார். அப்போ இன்னொருத்த புருஷன் கிராஸில் மாட்டுவான், அவனை போட்டு அடிச்சிடுவார். இப்படி இந்த மாதிரி நல்லா தானே ஓடுவேன். அது மாதிரி விஷால் சார் படத்தில் தாமிரபரணி, அதுலேயும் அது தோரணை படத்தில் அடிபட்டுச்சு. அதே விஷால் சார் படத்தில் ஹைதராபாத்தில் நல்லா ரன்னிங் ஓடி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்னிங் ஃபைட் தான் இருக்கும். அதில் கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா அது நிறைய ரன்னிங்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மாதிரிலாம் பாதிக்கப்பட்டு உக்காண்ட்ருக்குறேன். இதில் காமெடியில் வந்து கலகலப்பில் தான் சுந்தர்சி சார் தான் முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு காமெடின்னு. இன்றைக்கி வந்து ஃபைட்டருன்னு இல்லாமல் காமெடி ஸ்டண்ட் அண்ட் காமெடி ஆர்டிஸ்ட்டுன்ட்டு சினிமா மத்தியில் பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு.
நம்முடைய ஸ்டண்ட் யூனியன் தான் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு சோர் போட்டுருக்கு. அதே மாதிரி என்னுடைய ரசிகர்கள் நல்ல எங்கே போனாலும் ரசிகர்கள் ஜாஸ்தி. அப் டு இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும், ஆந்திரா கர்நாடகா எங்கே போனாலும் நல்ல ஒரு ரசிகர் தான். இந்த கலகலப்பு வந்து மெயினாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியாக அமைஞ்ச ஒரு படம். அதில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து சொல்லலாம். மெயினாக வந்து இந்த அம்மாவை பிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சீன் வந்து அது இப்போ நிறையா சென்சாரில் தூக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு வந்து ஒரு யூனிக்கான ஒரு காமெடி சீன் சொல்லலாம். அந்த சீன் எடுத்தது எப்படின்னா அது எப்படி எழுதுனாங்க? அது ரன்னிங் வாட்டர், அது ஓடிட்டே இருக்கும். அந்த இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பாடிலாம் நிற்கிறதே பெரிய கஷ்டம். இதில் வந்து சந்தானம் சார் அழுக்கா தூக்கணும். தூக்கி நேரில் நிற்க முடியல. தானே அவரை நானும் போய் விழுந்துடுறேன். சரி இதெல்லாம் என்ன பண்ணல, உடனே அதை அப்படியே மாற்றி தினேஷ் மாஸ்டருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி நீ பனியனை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி தூக்கு அப்படின்னா இந்த கையை பிடிக்கிறது பதிலாக பனியனை பிடிச்சிட்டேன். அதுவும் அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கை பிடிக்கிற மாதிரி தான் சீன். இப்படி ஷோல்டரை பிடிச்சி இப்படி தூக்கணும், இப்படி பிடிச்சி இப்படி தூக்கணும், இப்படி தூக்கி நிற்க வைக்கணும், நிற்க வச்சு இப்படி கிட்ட வந்து பேசணும். ஆனால் இந்த பனியனை பூச்சி தூக்கிட்டேன். ஏதாச்சும் நடந்தது தான் அந்த சீன். பனியனை பூச்சி தூக்கணுன்னு அம்மாவை நீ இங்கே தான் பூச்சி, அங்கேயும் அவரும் ஏதாச்சும் பேசிட்டார் டைலாக். எழுதி வச்சது கிடையாது. ஓகே, இது எழுதி வச்சு பண்ணதில்லை அவரை பொறுத்த வரைக்கும். அவர் வேற ஏதோ அங்கே டைலாக் போலது. இந்த பனியனை பூச்சி அப்படி தூக்கி நிற்க வச்சோன்னு நீ அம்மாவை பூச்சி கரைக்கி அம்மாவே தூக்குவானா நீ போயிடு வெளியே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சீனா போயிட்டு. ஓகேண்ணே. அதுக்கப்புறம் மற்ற சீன்லாம் வந்து டைலாக்கா பெருசா இல்லை, நம்ம வந்து எக்ஸ்பிரஷனா நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆமாங்க. இந்த சாப்பிட்ட அப்புறம் தெரியலாம் அப்படின்ற போது வந்து அப்படின்பீங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாய்ஸ் நம்மளுக்கு ஆக்ஷன் பிளாக் வந்துடுச்சு, எல்லாம் ரெடியா இருங்க சந்தானம் சார் சொல்லுவார்ல, அப்போ ஓடி போய் அங்க நிக்கணும். அப்பவும் சுந்தர்ஜி சார் சிரிக்கிறாரு, நான் ஓடுறது சந்தானம் சார் வாங்க அப்படின்ட்டு மானிட்டரை காட்டுறாரு, சந்தானம் சார் அப்படின்னு சிரிக்கிறாரு, என்ன இப்படி ஓடுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு இது பண்ணி அப்படியே கோஆப்ரேஷன் பண்ணி இப்படி வந்து எள்ளு மாதிரி ஓடணும். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா அவங்க வருவாங்க, எங்களை பார்த்தோன்னே காணாது போயிடுவாங்க. இப்படி அந்த இடத்துல ஒரு சீனு. அப்போ அங்கே பாய்ஸ் நம்மளுக்கு ஆக்ஷன் பிளாக் இது ரெடியாக இருங்க வாங்க போகலாமா அப்படின்னும்போது பாஸ் ஒரு என்ன சுகர் மாத்திரை போடல கையெல்லாம் உதிருது, வீட்டு போய் போட்டு வந்துடுறேன், சுகர் வந்தவன் பெராலிஸ் வந்தவன் ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்தவெல்லாம் என் கூட இருக்குமா. அப்போ நானே பக்கவாதம் வந்தவன் அப்படி ஒரு ரியாக்ஷனு. உனக்கு யார் இது சொன்னது? அந்த ஸ்பாட்ல நான் போயிட்டேன். இதை விட ஹைலைட் என்னன்னா அது வந்து உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டாரு. யாரு சந்தானம் சார் கேட்டாரு. சார் தெரியல சார், திடீர்னு அது இன்னும் அப்படி மூஞ்சி போச்சு, அது நல்லா இருக்குது, நீ இப்படியே இந்த மாதிரி உன் இஷ்டமா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தாத்தாவை சுத்தி கும்பலா நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப சந்தானம் சார் ஒரு டைலாக் பேசுற பாருங்க, அதாவது அத்தை பொண்ணும் மட்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வேற ஏதோ ஒரு டைலாக் வரும் சின்னதா, நீங்க தலை கட்டி ஓடி போவாங்க. அந்த டைலாக் நேச்சுரலா வந்துச்சு எனக்கு. அப்போ ஓகே எல்லாம் கம்முனுக்குறாங்க. அப்போ இதை ஃபாலோ பண்ணி சுந்தர்ஜி சார் கூப்பிட்டாங்க, எழுதுவி அப்போன்னு சொன்னேன். இல்லை சார் எனக்கு வாயில வந்துச்சு சார், சாரி சார் அப்படின்னு. இல்லை நல்லா இருக்குது ஷார்ட்ல, யாருமே டைலாக் இல்லை அந்த இடத்துல, இவர் மாதிரி பேசிட்டு அப்போ அவர் கரெக்டாக அந்த டைலாக் முடிச்சோடனே நான் அப்போ அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு பெரிய இதாகி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நிறைய காமெடிலாம் வந்துச்சு. தெரிய படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் சீனு, பட ஸ்கூல் லீவ் இன்னைக்கு அப்படி சொல்லுவேன். ஸ்கூலில் ஃபுல்லாக சரக்கு கஷ்டம் வந்து பத்துங்கிற மாதிரி சீனு. 2 பசங்க வருவானுங்க, இங்கே பாரு எல்லாம் குஷ்டிங்க வந்து பத்துருங்கிறாங்க ரவுடிங்களாம் அப்படி சொல்லுவான். ஒரு பையன் வந்து என்னை ஏற்பான், அண்ணா ஏந்துருண்ணேன் மணி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு, நாளைக்கு பரீட்சை நிறைய ஹோம்ஒர்க் எழுதுறேன். ஹோம்ஒர்க்கா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் பா அப்படின்வேன். ஸ்கூல் லீவா நிறைய பக்கமாக எனக்கு ஏது குத்துக்கிறாங்க ஏந்து போனேன் அப்படின்வான். பீர் பாட்டில் பக்கத்தில் தூக்கி அடிச்சிருவேன். அந்த பையனுக்கு மண்டை அடிப்பட்டு வெளியே போய் போலீஸ் இட்டுன்னு வருவான். அதான் ஸ்ரீன்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து கதவு தட்டுவார். யாரா கதவு தட்டுறதுன்னு அப்படியே பாதியில் போய் கதவு தரப்பேன். போலீஸு அப்படின்னு ஏன்னா பசங்க அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து 10 பசங்களை கலடா பண்ணிகிட்டு இருக்கீங்க. போலீஸு எதாவது மினிஸ்டர் வீட்டில் பார்ட்டி, அங்கே ஃபுல்லாக சரக்கு விட்டு கொத்து விட்டு நம்ம இடமாச்சேன்னு வந்து பார்த்துட்டான். என்ன இப்போ என்ன பண்ண போற? அப்போ அவர் ஏதோ சொல்லுவார், மச்சி எங்க பாடுறா போலீஸாவே பேசுது அப்படின்ட்டு அவரு ஒரு அடி அவர் போயிடுவாரு. சிவாஜி ஒரு விஜய் சார் வருவார். விஜய் சார் அதான் கதவை தட்டுவார், டே யார் அப்போ கதவு தரலாரா அவனுக்கு பசங்க போய் கதவை தந்து மச்சி இங்க பாரு நட்சத்திரம் போட்ட பெரிய விஜய் சாரோட பிளாஷ்பேக் என்ட்ரியே அதுதான், அவரோட ஃபேஸ் ரிவீல் ஆவறதே அந்த சீன்ல தான் வருது.
அதனால் அவர் இப்போ இங்கே பாரா நட்சத்திரம் போட்ட பெரிய போலீஸ் வந்துக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவர் போலீஸு அவன் காதில் ஒரு மேட்ரை சொன்னேன், உன் காதலே அந்த மாதிரி எதனா ஒரு உன் காதலையே சொல்லணுமா அப்படின்னுவேன். உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு இந்த விரல அடி மடிக்கி அப்படி தள்ளிடுவார். அது ஆகிடும். அதுக்கப்புறம் பாட்டில் அடிப்பார், டேபிள் வச்சுன்னு வந்து அவர் சீன்லாம் பண்ணி இது பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள். அவர் விஜய் சார் கூட வந்து ஷாஜகான், பிரியமுடன், பகவதி இதெல்லாம் அந்த சில படங்கள்லாம் நிறையா பண்ணிக்கிறேன். சச்சின், சிவகாசி இதெல்லாம் ஃபைட்லாம் பண்ணியிருக்கோம். டைலாக்னு பேசுறது பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலாம். இப்போ விஜய் சார் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வந்துறீங்க. அவர் படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இப்போ அடுத்து அரசியலுக்கு வர போயிருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சினிமாவில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை. இப்போ ரஜினி சார்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாங்க, கமல் சார்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அந்த அடுத்த கட்டத்தில் இவர் தானே இருக்கார். அதுக்கப்புறம் அஜித் சார், இந்த மாதிரிலாம் இப்போ அஜித் சார் இவரெல்லாம் ஒரே ஈக்குவல் மாதிரின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வளரும் சமுதாயம் ஒவ்வொருத்தரா அந்த மாதிரி வருவாங்க. அரசியல்ன்றது சாதாரணமாக எந்த அரசியலும் எனக்கு பிடிக்காது. யாரும் கூட போய் நின்னது கிடையாது. பேசுவேன், இதுக்குன்னு அரசியலுக்கு போய் நின்னது கிடையாது. அதனால் இவரை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, அதே மாதிரி படங்களும் நிப்பாட்டிட்டாரு. 69 படங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது அவரோட விருப்பம். திடீர்னு வரலாம், திடீர்னு போகலாம். ஏன்னா மக்கள் ரசிக்கிறாங்கன்னும் போது யாருன்னு திடீர்னு நிறுத்த முடியாது சார். வருவாங்க சார், நடுவில் வருவாங்க. அப்படிதான். ஓகே, அந்த ஒரு நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். ஓகே, அதே மாதிரி சினிமாவுக்கு வரோம் அப்படின்ற போது மிகப்பெரிய அந்த டைம்ல ஜாமானா இருந்தவங்களை வந்து ரஜினி சார், கமல் சார் அவங்களை எப்படியா பார்த்துடணும் அப்படின்ற விஷயங்கள். நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்த விஷயங்கள் இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது அட்மைட் பண்ற விஷயம் தான் இருக்கானே? அதாவது பாபா படத்தில் ரஜினி சார்கிட்ட பண்ணியிருந்தோம், டேம்பகோலோ அங்கே கிண்டி பக்கத்தில். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்களாம் ஃபைட் பண்ணுறதுக்கு போகும்போது இதே மாதிரி தான் ரஜினி சார் சேரில் உட்காந்துக்கிட்டு நாங்களாம் சுற்றி எதிர்க்க உட்காந்து ஒரு 25 ஃபைட்ரு, பெப்சி விஜய் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ஒரு 10 நாள் பண்ணோம் ஷூட்டிங்கு. அதில் டைலாக்கெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. கொஞ்சம் மறந்து போச்சு அந்த டைலாக். நாங்கள் ஃபஸ்ட்டு பாபா படம் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஜினியோட ஆளாக இருப்போம். நான் தான் கவுண்டமணி சார்கிட்ட கத்தி எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்சி விஜயன் சார் வந்து ஒரு ட்ரைனேஜ் உள்ள வந்து வெளியே வந்து ரஜினி சாரை தொடுறதுக்கு துப்பாக்கி இது பண்ணுவார். உடனே அவர் லாக் பண்ணி கத்தி வச்சு கழுத்தில் வச்சு தூக்கிட்டு போய் காரில் வச்சு மாதிரி எதாவது சொல்கிறா அவரை விட சொல்லு, பாபா விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவேன். அவர் பாபா மாதிரி வந்து நான் வந்து மாதிரி பண்ணிட்டாங்க, அவர் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீன் நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் சிவாஜின்னு ஒரு படம் ரஜினி சார் தான். இங்கே ஐசிஎஃப்பில் தான் ஃபைட்டில் எடுத்தாங்க ஒரு 10-15 நாள். பி ட்ரெயின் மாஸ்டர் அவர் இந்த ஃபைட்டில் சரியாக தெரியாது, அது ஃபைட்டில் பண்ணோம் அப்படின்னு. கமல் சார்து 2 படம் தான். அதில் வந்து தசாவதாரமும் ஒரு படத்தில் ஃபைட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ அடுத்து இப்போ வந்து இந்த ஃபைட் அப்படின்னால இந்த உடம்பு ரெடி பண்ணுற விஷயங்கள் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அந்த உடம்புலாம் ரெடி பண்ணுறீங்கன்ற போது பெருசாக அந்த ப்ரோட்டீன் ஷேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் சாப்பாடு வகைகள் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. அப்போல்லாம் எங்களுக்கு ப்ரோட்டீன்லாம் கிடையாது சார். நாங்கள் சாப்பிட்றது தான் ப்ரோட்டீன். அப்போ வந்த கறி மீன்லாம் வேறு, அப்போ வந்த காய்கறிலாம் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே அதெல்லாம் மருந்தில் இதாக போயிடுச்சு. அதனால் இப்போ வளர்கிற பசங்க உடம்பு ஏற்றுக்கு ப்ரோட்டீன் அது இது பவுட்ருக்கு ஏதோ சாப்பிட்றாங்க. நாங்களாம் நேச்சுரலாக உடம்பு பண்ணும் சார். அப்போல்லாம் 2 ஹவர் 3 ஹவர் பண்ணுவோம் சார். பச்சை வாழைப்பழங்கள், பச்சை முட்டைகள் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். பாடி பில்டிங் பண்ணும்போதெல்லாம் பச்சை வாழைப்பழம் எனக்கு கொஞ்சம் 1/2 கிலோ கம்மியாக இருந்தால் கூட அதில் சேர்க்க மாட்டான். 1 கிலோ கம்மியாக இருந்தால் கூட அந்த வெயிட் ஈக்குவல் பண்ணால் டக்குன்னு ஒரு 4-5 வாழைப்பழம் சாப்பிட்டா 1 கிலோ ஹைட்டு ஏறிடும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதே மாதிரி பாக்ஸிங்கில் ஒயம்சால பாக்ஸிங் பண்ணும்போது கூட இந்த மாதிரி வந்து அந்த பேந்தம் வெயிட்டு, ஹெவி வெயிட்டு, லைட் வெயிட்டு இதில் வந்து அந்த வெயிட்லாம் போடும்போது சில விஷயங்கள்லாம் வாழைப்பழம் கொடுத்து அந்த வெயிட் இது பண்ணுவாங்க அந்த நேரத்துக்கு. இப்போ உள்ள ஹீரோக்களில் வந்து யார் உடம்பு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் எனக்கு ரொம்ப உடம்பு கரெக்டாக இழப்பாரு, டக்குன்னு வெயிட் போடுவார், ஐலெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது வந்து என்னன்னா அவர்லாம் வந்து நேச்சுரலாக பண்ணுறது. அவர் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டெம்பிள்ஸ் எடுத்து பண்ணினே இருப்பார். இவர் கூட அர்ஜுன் சார் கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட தாயின் மணி கூட இதெல்லாம் இதெல்லாம் மருதமலை வரைக்கும் பண்ணியிருக்கேன். அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அப்போது எங்களெல்லாம் கூப்பிட்டு போவார். பம்பல் ரைட் மாஸ்டர் ரொம்ப ஃபிட்டு. நாங்களாம் அவர் வீட்டுக்கு போனால் ஜிம்மு அப்படியே வீட்டில் இருக்கும், கட்டாக இருக்கும், டெம்பிள்ஸ்லாம் இருக்கும். அது அவரையும் விக்ரம் சார் ஸ்பாட்டு கூட டெம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு, நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகேண்ணே. இப்போ நீங்கள் மருதமலை அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு ஆமாம் 5 பொண்ணுக்கு ஒரு புருஷன் அப்படின்னு கடைசியாக நீங்கள் தான் கூப்பிட்டு போவீங்க நினைக்கிறேன். அருவாளை வச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த காமெடி சீக்வன்ஸ் டைலாக்கே கிடையாது. அதாவது என்னன்னா அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒன்று நாங்கள் வந்து சகட சனி என்னமோ சொன்னாங்க, பட்டாசு பாலு என்னமோ சொல்லுவாங்க. பாபு ரவிங்களா அடமொழியாக வச்சுன்னுக்கிறானுங்களா.
ஊரில் இருக்கிற அனிமல்ஸ் பேர் எல்லாம் வச்சிருக்கிற வடிவேல் சார் சொல்லுவார். அவங்கெல்லாம் இது பண்ணிட்டு வரவங்க நான் லாஸ்ட்டில் கத்தியை வச்சு அப்படின்னு இவன் யாரா இவர் வந்து ஒரிஜினலாக தாலி கட்டணும். ஆனா உங்களுக்கு டயலாகே இல்லைனாலுமே வந்து அந்த வடிவேல் சார் ஹைலைட் ஆயிப்போச்சு. இவன் யாரா கடைசியா வந்து கூட்டு போறான் அப்படின்னு அதுல வந்து வடிவேல் சார் அவரால் தான் அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ஹைலைட் ஆகுது. காரணம் என்னன்னா அவர் கேட்ட கேள்வி வந்து இவன் யாரா வந்தான் கூட்டுன்னு போயிட்டு போறான் கத்தியை வச்சான் கூட்டு போயிட்டே இருக்கான். இவங்களெல்லாம் நான் இந்த பொண்ணு வந்து எங்களெல்லாம் நைட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணா அவர் காலையில வந்து கூட்டு போவார். அது கேவலமான ஹைலைட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒரு நீங்க அந்த ஏதாவது காமெடி சீன்ஸுக்கு வந்து நீங்க மெனக்கிட்ட ஒர்க் பண்ணது இருக்கானே இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி ஆக்டிங்ல ஏதாவது ஒர்க் பண்ண விஷயங்கள் இருக்கா? இருக்கு சார், நிறைய இருக்கு. நிறைய படத்துல பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க சார் நான் இப்படி பண்ணிக்கிட்டோமா இப்படி பண்ணிக்கிட்டோமா பண்ண அப்படின்னுவாரு. யாருன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க யாருன்னா இருந்தாங்கடா. அப்போ எலி படத்துலேயே பார்த்தீங்கன்னா வடிவேல் சார்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட ஒரு படத்துன்னு கனவு காண்டுவார். அப்போ சலியா சலியான்னு அவர் பாட்டு முடிஞ்ச உடனே அப்போ என்னப்பா சலியா சலியான்ற ஜுரமாப்பா சளி நிறைய பிடிச்சிருக்குதா அப்படின்னு. அப்போ நாங்கள் எதனா எக்ஸ்ட்ரா போட்டோமா இல்லை நீ இதே பேசி எதனா ஒன்று சின்னதாக ஒன்று போட்டுக்கா அப்படின்னு சொன்னார். அப்போ அது பேசும்போது ஒரு யானை யானை யானைன்னுவார். அப்போ அந்த இடத்துல வந்து ஐயோ நாங்கள் யானை இல்லைப்பா உங்க ஆள் தம்பா அப்படின்னு சொல்லி அதை நேச்சுரலாக அது சொன்னது. அது ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ஃபைட்டில் யார் நல்லா பண்ணுவா பயங்கரமாக பண்ணுவான்னு சொன்னால் விஜயகாந்த் சார் பேர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அவர் நம்ம கூட இல்லை இருந்தாலும் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சார். பண்ணியிருக்கேன். வாஞ்சனான் தான் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணது அவர்கிட்ட. அந்த ஃபஸ்ட்டு படத்துல என்ன டயலாக் ராக்கி ராஜேஷ் ஃபைட் மாஸ்டர் அவர் கொடுத்தாரு. இப்படி பார்த்தாரு விஜயகாந்த் சார் நல்லா இருக்கான் அந்த டைலாக் அவனுக்கு கொடுங்கடா அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஏய் பட்னா தம்பா ஜீவா எங்கன்னு கேட்டுன்னு குசால் சார் பில்டிங்கில் ஃபைட்டு அவர் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஜீவா எங்கடான்னு கேட்பாரு. அப்போது பாக்ஸர் ஒருத்தர் என் கூட நான் இருப்பேன். டேய் சட்டையா ஒத்துட்டு வாடா சொல்கிறேன் எனக்கு உதிர்ந்து வாடா போடான்றமே அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வாடா போடான்ற இதுமாரி தான் பேசணும் அப்படின்ட்டு டைரக்டர் சொல்கிறாரு. என்ன பண்ண முடியும் சரின்னு பேசுகிறேன். அவர் பேசி முடிஞ்சோடனே அது பட்டனை அவுத்துட்டு சட்டை ஓப்பனாக விட்டுவார். ஏய் பட்டனை அவுத்தா போதுமா சட்டையை ஆடுறா அப்படின்னா வந்து அவுத்துக்க அப்படின்னு போய் தொடுவேன். ஒரே அடி தான் அடித்தோடனே அந்த சிமெண்ட் ஓடுமா அது போய் ஓடுவேன். அந்த முடிஞ்சு வந்து பார்க்குற வரைக்கும் நின்று பார்த்துட்டு சூப்பர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச மனசில் அதே குஷால்தாஸ் பில்டிங் தான் ஒரு ஆயில் மில் மாதிரி செட்டப். அது ரைஸ் மில் மாதிரி. அதில் இந்த ஆயில் டின்னெல்லாம் அடிக்கி இந்த ஸ்கொயர் டின்னு ரவுண்ட் டின் இதெல்லாம் அடிக்கி ட்ரம்முங்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். ஒரு கத்தி எத்தனை ஓடியாருவேன். அதில் ஃபஸ்ட்டு ஆள் நான் தான். கத்தி எத்தனை ஓடியாருவேன் வெட்டுறதுக்கு வரும் அப்படியே பிடிப்பார். பிடிச்சி ஒரு ரவுண்ட் பண்ணி இது பண்ணி கேட்ச் பண்ணி லாக் பண்ணி அப்படியே அந்த முடியை பிடிச்சி குடிமை முடியப்போ அப்படியே இந்த ட்ரம்மெல்லாம் தேய்ச்சி இட்டுன்னு போவார். தரத்தரெல்லாம் தேய்ச்சி இட்டுன்னு போகும்போது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு டேய் நீ பாக்ஸிங்லாம் பண்ணிக்கிறேன் இந்த கார்டு விலேஷன் போ அப்போ மூஞ்சில் அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ எனக்கு இந்த இடத்துலலாம் கீறிக்கிச்சு. இந்த இடத்துலலாம் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா மீசை கம்மியாக இருக்கும். இந்த இடத்துலாம் வெட்டிக்கிச்சு அப்படியே வெட்டிக்கிட்ட போய் இதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு. அப்போ ரத்தமாக ஊற்றுது ஒரிஜினல். 3 கேமரா மேலே ஒரு கேமரா ஒரு ஸ்டடி கேமரா கீழே கேமரா. அந்த கேமராவில் போய் எடுத்து போய் ஓடணும். அந்த ஷாட்டு ஓகே போயிடுச்சு. ஃபஸ்ட் ஷாட்டே எல்லோரும் கேட்டார் 40 ஃபீட்டில் இருக்கிற கேமரா ஓகேவா ஓகேவா பள்ளியில் வராரு விஜயகாந்த் சார் உங்களை என்ன பட்டும் ஒரு அடி அடிச்சுடா என்னடா சொன்னேன் ஒரிஜினல் ரத்தத்தை ஊற்றிட்ட பற்றியா உன் மூஞ்சி தானே உனக்கு அழகு இந்த முட்டை கண்ணை இந்த ரியாக்ஷன் தான் உனக்கு அழகு மூஞ்சை ஊட்டி எடுத்துன்னு போய்டு மேனேஜர் சார் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்பாங்க. அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சின்னதாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பக்கத்துலேயே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வந்தேன். சாப்பிட்டுருந்தார். என்னடா கேரன் விட்டு வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டுருந்தார். போய் பார்த்தேன். இல்லைடா எப்படி அது பரவாயில்லடா வலியுதுனால சாப்பிடு சரி சரி நான் தான் சொன்னார்டா முட்டாள் அப்படின்ட்டு இது பண்ணார். 1000 ரூபாய்க்கு கையில் கொடுத்தாரு. 1000 ரூபாய்க்கு கையில் கொடுத்தாரு. இன்னைக்கு வேணாம் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு வந்துடு. எங்கே இருக்கா வீடு பெரம்பூர் தானே இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போனால் போதும் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்தோடனே டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்தேன். என்னடா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு காலை தொட்டு கும்பிடுவோம் நான் அவர் மரியாதை காலை தொட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் டைலாக் இல்லை வாஞ்சினா அந்த படத்தில். அதுக்கப்புறம் அப்படியே கஜேந்திரான்னு ஒரு படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஓடி லாஸ்ட்டில் கேரளாவில் மிச்சம் திருவனந்தத்தில் வந்து சம்பட்டியில் அடிப்பார். பயங்கரமான ஒரு படம் சம்பட்டியில் அடிப்பார். அதில் அவரால் அந்த சம்பட்டி சம்பட்டி தான் அதனால தூக்கி ஓடி அந்த நடிக்கணும்ல மாஸ்டர் மாதிரி அப்படி ஓடுறான் பேய் மாதிரி ஓடுறான். அப்படி உங்க ரன்னிங்க்கு வந்து எல்லாருமே ஒரு ஃபேனா இருந்திருக்காங்க. பேய் மாதிரி ஓடுறான் பாரு அப்படின்னு. அப்புறம் சரிண்ணா சாரிண்ணா ஏதோ ஓடுறேன் இல்லைடா நீ நல்லா ஓடுற
என்னால் உன்னால படுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சம்டியில் அடிப்பார். அடித்த உடனே அப்படியே சேத்துல போய் இது பண்ணி அங்கே வந்து நேரில் வந்து பார்த்து அந்த சேரு சகஜமாக கல்லுக்குதான்னு செட்டால கூப்பிட்டு அது கல்லுலாம் இருக்குதா பாருன்னு சொல்லிட்டு அந்த சேரு அப்படி இது பண்ண ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்டு அதை கல்லுக்குள்ள ஏன்னா மூஞ்சி எடுத்து போடுறான், மூஞ்சியில் தான் அடிக்கிறான் அவனை, தலை தான் நசுக்கிறான் அப்படின்னு சொல்லி உடம்பு தலை தான் போய் சொருவிக்கும் சேத்துல. அதே மாதிரி ஷார்ட் பண்ண ஒரே ஷார்ட் தான். அப்புறம் அப்போ குளிச்சுட்டு வந்தோன்னே வேறு ட்ரெஸ்ஸில் வந்தேன், கூப்பிட்டு கையை கொடுத்தாரு, நல்லா பண்ணடா அருமையாக. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த கூட இருக்கவங்களை வந்து விஜயகாந்த் சார் மாதிரி பார்த்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் சார், அதாவது சேஃப்டி பேட் போட்டுங்கிறியா தட்டி பார்ப்பாரு இந்த ஷார்ட்டுக்கு உனக்கு ரோப்பு ஷார்ட்டுக்குது பேட் போட்டுங்கிறியா, முட்டியில் நீங்கள் போட்டுங்கிறியா, இது நீங்கள் போட்டுங்கிறியா, ஓகே பார்த்து பண்ணேன், அடி ரஃபாக கூட ஊந்துருண்டா பார்த்துக்கிட்டா, ஆனால் தொடாது சொல்லுவார், அடி கொஞ்சம் ரஃபாக இருக்கும் பார்த்துக்கிடா அப்படின்னாரு. ஆனால் கையில் படாது, நாங்கள் சிங்க் பண்ணி போயிடுவோம். இப்போ ஒவ்வொரு நேரத்தில் அந்த இது பார்த்தீங்கன்னா சுதேசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடி வாங்காதே போயிட்டேன், எங்க வா டவுன் அடி பண்ணா எங்க வா அப்படின்னாரு. அதுக்கு ஒரு ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனா பண்ணுப்போம். இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரியுது அவர் கூட கொஞ்சம் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறீங்க அந்த படம் பண்ணுற டைமில் அப்படின்ற போது. அதாவதுமா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஹை லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கிருஷ்ணா பெரிய கிருஷ்ணான்னு அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் விஜயகாந்த் சார் தான். அதுக்கப்புறம் சரத் சாருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது வேறு நிறைய பேர் கூப்பிட்ருக்கேன். இவங்கெல்லாம் விஜய் சார்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, அஜித் சார்லாம் அண்ணன் தான். அஜித் சார்லாம் கிரீடெல்லாம் பண்ணிக்கிறேன், திருப்பதிலாம் பண்ணியிருக்கேன், வேதாளத்தில் டான்ஸ் ஆடிருக்கேன் அஜித் சார் கூட. ஆனால் அண்ணன் தான் பேசுவாங்க. ஆனால் இவர் மட்டும் வாடா படான்னு பேசி விஜயகாந்த் சார் வேண்டி தான் வாடா படான்னு பேசுவார், பேரிட்டு கூப்பிடுவார். அதை சரத்குமார் சாரும் வந்து பேரிட்டு கூப்பிடுவார். அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காரு அப்படின்ற போது அவரோட இறந்த செய்தி தெரியும், ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. நான் ஆப்ரேஷன் பண்ணி கால் படுத்துட்டுருக்கேன், எங்கள் ஆளுங்க யூனியன்லேருந்து போனாங்க, அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ பேர் உலகத்துலேருந்து வந்தாலும் ஸ்டண்ட் யூனியன் நம்பர்கள் வந்து பார்த்தாங்க. ராகிராஜ் மாஸ்டர்லாம் தாங்க முடியாத அழுதாங்க, விஜயன் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதாங்க. எங்கள் யூனியன் நண்பருங்க ஃபைட்டர்ஸில் இந்த இப்போ ஏழுமலை இறந்தார், அவர்லாம் கூட ரொம்ப அழுதுட்டார். அந்த மாதிரி டெத்தில் போயிட்டு ரொம்ப மனவேதனை தான். எனக்கு வீட்லேயே இந்த டிவி பார்த்துக்கிட்டு அழுது என்னால் நடக்க முடியல. எவ்வளோ பேர் கேட்குறாங்க நான் இட்டும் போகிறேன்னு கூட சொன்னாங்க, நடக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி. போனால் விட்டுருவாங்க, அது வேறு, ஆனால் நம்மளை போனால் விட்டுருவாங்க, ஆனால் நம்ம நடக்கணும்ல, எங்கேயோ வண்டி விட்டு அங்கே வரணும். இதெல்லாம் யோசனை பண்ணி நம்ம இதுலேயே நல்லா பார்த்துன்னுக்குறோம். அங்கே போய் ஒரு செகண்ட் அப்படி வந்து பார்த்துட்டு வரதோட இதில் நிறைய கிளியராக பார்த்துன்னு வரும். அந்த பொட்டி மூடி மண்ணு மூடுற வரைக்கும் பார்த்தோம். அது அதே மாதிரி விவேக் சார், ரொம்ப விவேக் சார் எரியிற வரைக்கும் அந்த எடுத்துன்னு போகிற வரைக்கும் பார்த்தோம். அதே மாதிரி மனோபல சாரம், இவங்க கூடலாம் நம்ம ட்ராவல் பண்ணது இன்ன வரைக்கும் மனசு வருத்தம் தான். ஆதித்யா சேனலில் கேட்கும்போது இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், சார் விவேக் சார், சொன்னான் சார், வடிவேல் சார், மனோபல சார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார் அவர். மெடிசன்னா வாய் விட்டு சிரிச்சா நோய் பறந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம சிரித்தோம்னா மாத்திரை மருந்து இல்லாமையே நம்ம நோய் நம்மளை வந்து போகுது. அதுக்கு யார் உதாரணம் அப்படின்னா இவங்க தான், விவேக் சார், வடிவேல் சார், சந்தானம் சார், மனோபல சார், இவங்க மாதிரி ஆகலாம். மயில்சாமி, இவங்கெல்லாம் ஒரே படத்தில் பார்த்தீங்கன்னா மயில்சாமி சார், மனோபலா சார், டிபி கஜேந்திர சார், அப்புறம் ஒரு தம்பி ராமையா சார், அதுக்கப்புறம் இன்னும் யாரோ ஒரு காமெடி நடிகர் மனோபலா சார் கூட வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா மயில்சாமி சார் வந்து துப்பாக்கி வச்சுன்னா அப்படி இருப்பார், துப்பாக்கி. அப்போ நான் கிட்ட போய் என்னடா சொல்லப்பறியா சொல்றா அப்படின்னு. அதே தம்பி ராமையா சார் சொல்லி சிரிச்சாரு. இன்சன் செல்வா சார் ரொம்ப சிரிச்சிட்டாரு அந்த இதுக்கு. என்னடா இப்படி கத்துற, நான் உன்னை மெதுவாக இல்லை சார், அவர் துப்பாக்கி ஒன்று சுடணும், இல்லாட்டி அப்போ கூட கத்தி தான் பேசுகிறேன், மெதுவாக பேசுகிறான். அந்த மாதிரி நம்ம சில இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன் நிறைய பண்ணுவேன். நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், இன்னும் ஹைலைட்டாக பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. அது இப்போ கூட ஒரு படம் வந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டுருக்காங்க, இன்னொரு படம் வந்து போயிட்டுருக்கு, அது நண்பர் வந்து ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் குழலின்னு ஒரு படம், அதுவும் இவர் ஆர்கே சுரேஷ் சார், அந்த டைரக்டர் செல்லதுரைன்னு சொல்லிட்டு நமக்கு பழக்கம், அவரும் வந்து என்னை கூப்பிட்றாரு, கொஞ்சம் நிற்க நடக்கம் தான் போதும் வாங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லதா மேடம்னு ஒரு டைரக்டர் பண்ணாங்க யோகி பாபை வச்சு, அதில் போய்ட்டு ஒரு 3 நாள் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நான் பேஷன் ப்ரொடக்ஷனில் பெட்டர் மார்க்ஸ்னு ஒரு படம் பண்ணேன்,
தமன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அதில் அதுலேயும் பேய் சீன் தான். அதுலேயும் பேய் ஒரிஜினலாக பேய் பேர் வந்து பேயா நடிச்சிச்சு. அதில் அந்த டைரக்டரே சொன்னார். அந்த மாதிரி அந்த பேயின்றது ஒரு நல்லா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேர். ஒரு யோகி பாபு அந்த மாதிரி வந்து அனல் அரசு, கனல் கண்ணன், பெப்சி விஜயன், இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் சிவா, இந்த மாதிரி ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூடோ ரத்னம் மாஸ்டர், ரத்னம் தான் பேர், ஜூடோ ரத்னம். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பேர் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பேர்ல நம்மளே அங்க போய் சேருது. நம்ம பேய் கிருஷ்ணன் அப்படின்றது கொஞ்சமா போய் சேருது. யூனிக்கா இருக்கு அதுல. ஆமா, அது ஒரு ஒரு வித்தியாசமான இதுதான் நம்ம சினிமா உலகம். எனக்கு மனைவி, 2 ஆம்பளை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் காலேஜ் படிக்கிறான், பொண்ணு வந்து +2 படிக்கிறாங்க. பையனையும் இப்போ ஸ்டண்ட்ல சேர்த்துருக்கேன். இது இந்தியன் 2 பண்ணியிருக்கான். இந்த கேப்ல, இந்த காலேஜ் படிக்கிற கேப்ல ஒன்றா போயிட்டு வரான். அவங்களுக்கும் இதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. அவனுக்கு இருக்கிறதுனால தான் அதை போறான். ஆமா, கண்டிப்பா. இப்போ உங்களை வெளியில பாக்குறத கூட இந்த கிருஷ்ணான்ற நேம் இருந்து போய் பேய் அப்படின்ற விஷயத்துல தானே உங்களுக்கு ஒரு சிலர் பேய்னே சொல்லுவாங்க. ஒரு நல்ல நெருங்கி பழகினால அம்மா பேய் கிருஷ்ணா வந்துக்கிறான் பாருமா அப்படின்னு வாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹை லெவலில் இருக்கிறவங்களாம் நல்லா பேசுவாங்க. ஏன்னா வந்து ஒரு சினிமா கம்பெனிக்கார கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி மீடியாவில் பேய் கிருஷ்ணா வந்தா கேட்குறேன், பேய் கிருஷ்ணா சாரா அப்படின்றாங்க. ஆமாம் சார், நல்ல இன்சியல் வச்சுக்கிறாங்க ஐயர் மாதிரி அப்படி மற்றவர்கள் நினச்சிக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுறீங்க, சிலது ஆக்சிடென்ட்டாக முடியுது அப்படின்ற போது நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கிட்டத்தட்ட உள்ள 1 வருஷம் கிட்ட நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ அந்த வாழ்வாதாரம் பாதிக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த நிலைமையில நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்? அந்த நேரத்தில் எங்கள் ஸ்டண்ட் யூனியன் உதவி பண்ணுதுங்க. இந்த மாதிரி அடிப்பட்டவங்க வேலைக்கே போக முடியல அப்படின்ற பட்சத்தில் மாதம் 10,000 ரூபாய் ஒரு அமௌண்ட் தராங்க, ஃப்ரீ அமௌண்ட்டு. இது நடுவில் ஃபைட்டர்ஸு, ஃபைட் மாஸ்டருங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உதவிகள்லாம் பண்ணுறாங்க. ஒரு அட்மிஷனுக்கு, ஆப்ரேஷனுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம். எனக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் ஆனவுடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து கணேஷ்குமார்னு ஒரு ஃபைட் மாஸ்டர் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் அவங்க கொடுத்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி சுப்ரீம் சுந்தர், ஸ்டண்ட்டு சிவா மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து வேலையில் போட்டு எனக்கு வந்து சில உதவிகள்லாம் ரொம்ப பண்ணாங்க. ராஜ்சேகர் மாஸ்டர் இவங்களாம் அப்போ ஒரு 30,000 கொடுத்தாங்க ஒரு போன இயரில், லாஸ்ட் இயரை. ராஜ்சேகர் இப்போ தலைவர், யூனியன் தலைவர் அவர் தான். எங்கள் யூனியன் செக்ரட்டரி பொன்னுசாமின்ட்டு அவர் வந்து அரிசி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேட்குறப்பெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி உதவிகள் இருக்கிறாங்க. இதனால் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு நம்ம போகல, நம்ம உதவி நம்ம ஸ்டண்ட் யூனியன்லேயே கிடைக்குதே அப்படின்ட்டு அந்த ஒரு இது தான். இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ நாள் ஒரு 36 மாதம் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம் காத்து கொண்டது ஸ்டண்ட் யூனியன். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் சாவலை வரைக்கும் ஸ்டண்ட் யூனியன்லேயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க கையால் என்னை தூக்கி போடணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த மாதிரி உதவிக்காரன் நீட்டுறாங்க. ஒரு ஃபைட் மாஸ்டரும் ஒரு ஃபைட்டர்ஸும் உடனே ஹெல்ப்பிங் அப்படின்னாக்கா உடனே ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இது எங்கள் இதில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது, ஒற்றுமை இருக்குது எங்களுக்குள்ளே. கண்டிப்பாக. இப்போ உங்களோட லைஃப் ஜேர்னியை பார்க்கும்போது நீங்களே வந்து ஒரு டைமில் யோசிச்சுருந்துருக்க மாட்டீங்க, நம்ம சினிமாவில் வருவோம், இந்த மாதிரி பேர்கள்லாம் வாங்குவோம் அப்படின்றது. இப்போ ஒரு சினிமாவில் இந்த ஒரு நேமோட, பேய் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நேமோட இருக்கிறத பார்க்கும்போது, அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம் அது. ஏன்னா நம்ம வந்து சாதாரண ஸ்டீல் பட்டறை இல்லை, படிப்பறிவு இல்லை, 4ஆம் கிளாஸ் தான். படிப்பே இல்லாதனால அந்த நேரத்தில் வீட்டு கஷ்டத்தை பார்த்து ஸ்டீல் பட்டறைக்கு ஹெல்ப்பராக போயிட்டு வாரம் 7 ரூபாய் சம்பளத்துக்கு போனது. அப்படியே ஒரு வேலையாச்சு வேலை கற்றுக்கிட்டு சின்ன எண்ணெய் தூக்கில் சின்ன சொம்புல இருந்து பெரிய அண்டா, பெரிய இது வரைக்கும், பாய்லர் வரைக்கும், பெரிய பெரிய அண்டா, தவளை, டேஸா, குடம், இவ்வளவும் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். இன்னும் கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு, அது சரியாகி இன்னும் நிறையா இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை போயிடுவேன். இப்போ ஒரு 3 படம் புக் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் தான், ஆடி முடிஞ்ச உடனே தான் அது போயிடுவேன். அதுக்குள்ளே கொஞ்சம் இப்போ பார்த்தீங்களா நடந்து வந்தது, அந்த தனியாக நடக்க ஆரம்பித்தோன்னா அப்படி போயிடுவேன். அவ்வளோதான். இனி வரும் காலங்களில் படத்தை பார்க்குறீங்க. ஓகேண்ணே, கண்டிப்பாக உங்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்கணும். இன்னும் நிறையா படங்கள் பண்ணோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரசிகர்களுக்கெல்லாம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிது என்னன்னா, இவ்வளோ நாள் என்னால் நடிக்க முடியல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வீட்டில் இருக்கிறேன். இன்னும் வரும் சில மாதங்களில் நான் உங்கள் முன்னே திரை உலகத்தில் வருவேன். திரையில் என்னை பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.